ஒருத்தன் கையை வெட்டுனீங்கன்னா அவனால் 100 அடி கூட ஓட முடியாது, கீழே விழுந்துருவான், தலை சுற்றி வந்துடும். ஆனால் அப்படி ஆளுங்க இருந்திருக்கிறாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். அந்த மாதிரி பலசாலிகள் இருந்திருக்கிறாங்க. வர வர எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. டீஜெனரேஷன், ஹெல்த் போச்சு, வெல்த் போச்சு, மெமரி பவர் போச்சு, ரிலேஷன்ஸ் போச்சு, கலா ரசனை போச்சு. இப்போ வந்து கண்ணாடி போடாதவனே கிடையாது, எல்லோரும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி காதில் செவிட்டு மிஷின் எல்லோரும் வச்சிருவான். சீக்கிரம் பாருங்கள், மனுஷன் எடுத்துக்கிட்டால் எல்லோரும் கண்ணாடி போட்டிருப்பான், காதில் செவிட்டு மிஷின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலம் வரப்போகுது. எல்லாம் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அஸ்திவாரமான தெய்வ நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கையை பரிகாசம் பண்ணி அந்த பாதையை விட்டு விலகி வருகிறார்கள். அப்போ அந்த கால சமுதாயத்திலே வளங்கள் எதனால் கொடுக்கப்பட்டன? அந்த சாஸ்திர நம்பிக்கை இருந்தது, மனிதன் வளமாக வாழ்ந்தான். அப்போ தான் வந்து மனுஷன் 100கணக்கான வருஷம் இருந்திருக்கான், சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சிருக்கான். கஜினி முகமது வந்து 17 தடவை படையெடுத்து அள்ளிட்டு போயிருக்கான் தங்கத்தை. அப்பவும் தங்கம் குறையலை, அவ்வளோ தங்கம் இந்த நாட்டில் இருந்திருக்கு. காரணம் என்ன? எப்படி இருந்தது? தெய்வ மகிமை. அதெல்லாம் போச்சு இல்லை. இப்போ ராமாயணத்தில் வந்து பகுத்தறிவோடு பாருங்கள், அது பூரா பொய். மகாபாரத பகுத்தறிவோடு பாருங்கள், அது பூரா பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ இனிமேல் தெய்வம் இருக்குமா? இங்கே தெய்வம் ஓடிடும். அதுக்கு என்ன? அது ஓடிடும் ஜாலியாக. கஷ்டப்பட போகிறது நாம தான். அதனால புராணங்களை, இதிகாசங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பு அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? அதனுடைய விளைவு என்ன ஆகும்? எதிர்கால சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடியது சேவையா அல்லது இழுக்கா அப்படின்லாம் சிந்தித்து நம்ம எல்லாம் செயல்படணும். நான் எந்த ஒரு தனிநபரை பற்றியும் நான் விமர்சனம் பண்ணலை. பொதுவாக எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு டிசிப்ளின் அது. நாளைக்கு நானே ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கலாம். அந்த புத்தகம் எழுதுறது ஆன்மீக புத்தகமாக இருந்தால் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பழைய கால நம்பிக்கையை நழுவும்படி, அதை வந்து பரிகசிக்கும்படியான கருத்துக்களை நீங்கள் உற்சாகப்படுத்தாதீர்கள். அது நமக்கு நல்லதில்லை, நமக்கு தான் கெடுதல் என்று கூறி இந்த அளவில் விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.